பூலோக காமதேனு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பசுமாட்டிலிருந்து பெறுகின்ற இந்த பசும் சாணம், கோமியம், பால், தயிர், நெய் அப்படின்னு 5 பொருட்களை பயன்படுத்தி செய்யக்கூடியது பஞ்சகவ்ய விளக்கு. இப்ப அதுல ஊத்துறதுக்கு நம்ம என்ன பயன்படுத்தணும் அப்படின்னா நெய் தான் பயன்படுத்தணும். அது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. ஒரு திரி போட்டு இத விளக்கு மாதிரியே நீங்க ஆரம்பத்துல ஏத்திடணும். இதை ஏத்தும் போது விளக்கு மாதிரி தான் இது எரியும். விளக்கு மாதிரி எரிஞ்சு 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 இந்த எண்ணெய், நெய் நம்ம ஊத்துனது எல்லாம் தீந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும், அதுல இருக்கக்கூடிய சாணம் அப்படியே பிடிச்சுக்கும். அது வரட்டி தானே, அது அப்படியே பிடிச்சு முழுக்க எரிய ஆரம்பிக்கும். முழுக்க எரிஞ்சுதுன்னா ஒரு ஹோமம் பண்ணும் போது என்ன வாசனை வருமோ அந்த வாசனை இதுல வரும். இந்த பஞ்சகவ்ய விளக்கினுடைய பலன் என்ன அப்படிங்கறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நல்ல யாகத்தை நம்ம வீட்டிலேயே செய்த பலன் அப்படிங்கறது நமக்கு கிடைக்கும். இது ஒரு கிருமி நாசினி அப்படிங்கறது